நல்ல காலம் பிறக்குதுமா, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வருதுமா. ஜக்கம்மா சொல்றா, வாக்கு பலிக்கும். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. சாமி கைரேக பாக்குறீங்களா சாமி? அடிய வசந்தி, வசந்தி என்னங்க வசந்தி கைரேக பாக்குறவங்க வந்திருக்காங்க, பாப்போமா? ஏங்க வேணாமுங்க. அவங்க ஏதாச்சும் நேரம் சரியில்லை, டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தாங்க மன உளைச்சல் ஏற்படும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அம்மா, இந்த வீட்டுல நிறைய கண் திருஷ்டி, கண் பார்வை நிறைய இருக்குமா. அதை தீர்க்கக்கூடிய பொருள் எங்கிட்ட தான் இருக்கு. அதை வாங்கி யூஸ் பண்ணியன்னா சரியாயிருமா. உங்க குடும்பத்துல நல்ல வாழ்வு வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றத கேளுங்கம்மா. உங்க வீட்டுல நிறைய பொண்ணும் பொருளும் சேர போகுதுமா. காரு, பைக்கு, வண்டி, லாரி எல்லாம் வாங்க போறீங்கம்மா. பணமழை குவிய போகுது. ஜக்கம்மா சொல்றத கேளுங்கம்மா. உங்க முகராசிய பார்த்தா இன்னும் ஓஹோன்னு வருவீங்கம்மா. ஜக்கம்மா சொல்றத கேளுங்க, வாக்கு பலிக்கும். அடியே வசந்தி நல்லதான் சொல்றாரு, கொஞ்சம் கேப்பமேடி. ஏங்க உங்களுக்கு சொன்னா புரியாதாங்க. ஏதாச்சும் சொல்லிட்டா நம்மளுக்கு தான் மன கஷ்டம். இங்க பாருங்கய்யா, இன்னொரு நாள் ஜோசியம் பாத்துக்கிறோம்யா. இப்ப நீங்க போயிட்டு வாங்க. இந்த வீட்டோட ஆணி வேற இந்த மகாலட்சுமி தான். இந்த மகாலட்சுமி இருக்கிற வீடு பொண்ணும் பொருளாலும் நிறைஞ்சு இருக்குமா. இந்த மகாலட்சுமி இருக்கிற வீடு மண்ணெல்லாம் பொண்ணா மாறும். இருக்கிற இடம்லாம் வைரமா மின்னும். ஐயா, அதான் என் பொண்டாட்டிக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நீங்க போயிட்டு வாங்க ஐயா. ஏங்க இருங்க, இப்பதான் இந்த ஐயா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் போன்னு விரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடுப்படிக்கிற போய் ஐயாவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை போட்டு கொண்டு வாங்க. குடிச்சிட்டு நிதானமா சொல்லட்டும். ஐயா நீங்க வந்து உட்காந்து கைய பொறுமையா பார்த்து கைரேக சொல்லுங்க ஐயா. சரிம்மா, அதான் மகாலட்சுமியே சொல்லிட்டாங்கல்ல. உள்ளக்க போய் ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு கொண்டு வாங்க. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லி பூவே, தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. அடிய வசந்தி, என்ன டீ சும்மாவே இருக்க மாட்டியா? எந்த நேரம் பார்த்தாலும் வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருக்க. எங்க அழுக்கு துணியில நிறைய இருந்துச்சு, அதான் துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கேன். அடிய வசந்தி, காலையில இருந்து பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. என்கிட்டயும் ஏதாச்சும் வேலை சொல்லலாம்ல டீ? நானாவது வந்து காய போட்டிருப்பேன்ல. இருக்கட்டும்ங்க, நீங்க பகல் முழுக்க வண்டியை ஓட்டிட்டு வாரீங்க. உங்களுக்கும் கை காலெல்லாம் வலிக்கும்ல. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நானே துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கேன். வசந்தி, துவைக்கிறது காய போடுறதுலாம் சரிதான். ஆனா மொட்டை வெயில இப்படி நின்றுகிட்டு இருக்கியடி, கருத்து போயிட போற. என்னலா பார்த்து காய போட வேண்டியதானே? சரிதாங்க. என்னல்ல துணி காயுமா? வெயில்ல போட்டதானே காயும். உனக்கு ரொம்ப துணி சேருதுன்னு சொல்லிட்டு தானே இஎம்ஐல ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன். அதுல துவைக்க வேண்டியதானே? ஏங்க வெள்ளை துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு அழுக்கே போகாதுங்க. அத கையில துவைச்சாதே அழுக்கு நல்லா போகும். அதான் துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிட்டி வசந்தி, வேற எதுவும் வேலை இருக்கா? இல்லங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரிட்டி, வெயிலையே நிக்காத, வீட்டுக்குள்ள வா. ரொம்ப தான் அக்கறை. அடியே, என் பொண்டாட்டி மேல எனக்கு அக்கறை இருக்காத அடி. ஏங்க அங்க பாத்தீங்களா, சின்ன பொண்ணு எப்படி அழகா இருக்கா. சிக்குன்னு சிம்ரன் மாதிரி இருக்கா. அவளும் 3 வேளையும் மூக்கு பிடிக்க நல்லா திங்கிறா. ஆனா உடம்பே வைக்க மாட்டேங்கிறே. அழகா பல 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 பலன்னு இருக்கா. சின்ன பொண்ணோட புருஷன் பொண்டாட்டி அந்த தாங்குறான். பால் வேணுமா, மோர் வேணுமா, தயிர் வேணுமான்னு அப்படி பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கறான். எனக்குன்னு புருஷன் ஒண்ணுதே அமைஞ்சிருக்கு. ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல. ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது கூட முக்கால் அழுகுறாரே மனுஷன். ரைட்டு, 7:30 சனி ஏரோப்ளேன்ல வருது. சூனா பானா உசாரா இரு. நான் பேசுறது கேக்குதா? என்ன அமுக்குடி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே? கேட்கத்தான் செய்யுது. சின்ன பொண்ணோட புருஷன் நல்ல தனியார் கம்பெனில வேலை பார்க்கறான். அதான் அவ கேட்கறது பூரா வாங்கி வாங்கி கொடுக்கறான். நான் கார் தானடி ஓட்டுறேன். என்னால எது முடியுதோ அதை தானடி செய்ய முடியும். என்ன மனுஷன் நீங்க? நம்ம கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். அப்ப என்னை துரத்தி வசந்தி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன் அப்படி எப்படின்னு துரத்தி வருவீங்க. முகரக்கட்டை எனக்கு பிடிக்கவே இல்லை. என் மூஞ்சி முன்னாடி வந்து நின்னு என்னத்தான் மயக்கி விட்டாரோ தெரியல. ஏட்டி, அப்ப நான் அழகா தாண்டி இருப்பேன். ஆமா எங்களுக்கும் தெரியும். அப்பெல்லாம் நான் கேட்காமலேயே செண்டு பாட்டில் என்ன, கிரீம் என்ன, தின்பண்டை என்னன்னு வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப ஒன்னும் கண்ணுல காமிக்க மாட்டீங்களே. அடியே, அப்பா உன்னை நான் விரும்பிக்கிட்டு இருந்தேன். ஆசையில உனக்கு வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன டீ, நீ என் பொண்டாட்டி. நான் நினைச்சா வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா வாங்கி கொடுக்க மாட்டேன்.
நம்மளுக்கு அழகான தேவதை ஒண்ணு சியானா ஒண்ணு பிறந்திருக்கா. இனிமே அவளுக்கு தண்ணடி வாங்கி கொடுக்கணும். இன்னமும் பச்சை பிள்ளை மாதிரி எனக்கு வாங்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. அங்க பாருங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்காரர் என்னமா தாங்கன்னு தாங்குறாரு. இப்ப என்ன டீ சின்ன பொண்ணுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்குறான்னு போய் கேட்டுட்டு வேணா வரவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. ஐயோ அங்க பாருங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்காரர் சின்ன பொண்ணுக்கு ஊட்டி விடுறாரு. இந்த மாதிரி என்னைக்காவது ஊட்டி விட்டுருக்கீங்களா? அடியே சும்மா இருடி. அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, சின்னந்திருச்சு அப்படித்தான் இருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆயிருச்சு. உன் ஃப்ரெண்டு தானடி சின்ன பொண்ணு, அவளை பார்த்து கண்ணு வைக்கிற. ஃப்ரெண்டுதே யாரும் இல்லைன்னு சொன்னா யார் தலையில எப்படி வீட்டுக்கார அமையணும்னு ஆண்டன் எழுதி வச்சிருக்கேன். அதை என்ன நம்மளா மாத்த முடியும்? அடிய ஊர் உலகத்துல 1000 நடக்கும். அது பூரா நம்மளுக்கு நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுடி. இருக்கிறத வச்சுக்கிட்டு சிறப்பா வாழணும். அதாண்டி நல்ல வாழ்க்கைக்கு அழகு. ஆமா அப்படியே சிறப்பா வாழ்ந்துட்டாலும் உங்க அம்மா வாழ விட்டுரும் பாருங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணும். பொண்டாட்டி விட்டா புருஷன் விட்டா பொண்டாட்டி விட்டா எப்ப 2 கண்ணு 10வது ஓலை இருக்கே. அடிய நம்ம வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு. அடுத்த வீட்டு பிரச்சனை எதுக்குடி? வீட்டுக்குள்ள வாடி. ஆமா வீட்டுக்குள்ள வந்து உங்க அம்மா மூஞ்சியும் உங்க மூஞ்சியும் பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. அட போங்கங்க, உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆகலையா? போய் கிளம்பி போங்கங்க. அங்கிட்டு எத்தனை நேரம் வேடிக்கை பார்க்க முடியுதா? திருத்தவே முடியாது. அதெல்லாம் நல்லா தாமா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்ச? ஏங்க என்னங்க எப்பயும் 2 மணிக்கு மேலதான் சாப்பிட வருவீங்க. இப்ப என்னன்னா 11:30 மணிக்கே வந்திருக்கீங்க. இன்னும் நான் உல கூட ஊத்தி வைக்கலையே. ஆமா எனக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. ஏங்க என்ன ஆச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? எதுவும் உடம்பு சரியில்லையா? என்னன்னு தெரியலையேடி. என் புள்ள வந்ததுல இருந்து மூஞ்சி வாடி போயிரேன் கிடக்கா. என்ன ஏதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டானே. ஏய் சுப்பிரமணி, என்ன ஏதுன்னு சொன்னா தானப்பா எங்களுக்கு தெரியும். என்னப்பா ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு? காலையில போகும்போது நல்லா தனக்கு போனீங்க. என்னங்க ஆச்சு சொல்லுங்க. அது நான் ஓட்டிட்டு போன காரை பேங்குக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். என்ன நீங்க ஓட்டிக்கிட்டு இருந்த காரை பேங்குக்காரன் கொண்டு போயிட்டானா? அட பாவி. என்னடா சொல்ற? அந்த காரை வச்சு தானடா நம்ம குடும்பமே பழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை ஏன்டா தூக்கிட்டு போனாங்க? அம்மா கார் வாங்கினதுக்காக பேங்க்ல லோன் வாங்கினோம்லம்மா. அந்த லோனை சரியா கட்டலம்மா. அதான் ஏன் கட்டல எதுக்கு கட்டலன்னு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நானும் அந்த தாரேன்னு சொல்லி 2-3 மாசமா தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த காருக்குள்ள சவாரி கூட இருந்துச்சுமா. சவாரியை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த காரை ஓட்டிட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரு இல்லாம என் பழப்பு எப்படி ஓடும்? ஐயோ நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கடனை உடனே வாங்கி காரை வாங்கி வச்சிருக்கோம், கடனை ஒழுங்கா கட்டிருங்க, இல்லைன்னா பேங்குக்காரன் தூக்கிட்டு போயிருவான்னு சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன். எங்க காது கொடுத்து கேட்டீங்க? இப்ப போயிருச்சா? காரு போயிருச்சா? உங்களை நம்பி நான் வந்தேனே. நான் இன்னும் என்ன கஷ்டப்படணும் ஆண்டவா? நான் தான் கஷ்டப்படணும்னா நான் பெத்த குழந்தைச்சியானாவும் எதுக்கு கஷ்டப்படணும்? ஆரம்பத்திலேயே சொன்னேன் குடிக்காதையா, குடிய நிப்பாட்டுன்னு சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு பொழப்பு சிரிப்பா சிரிக்குது. சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கும் கொடுக்க மாட்டேன், மளிகை கடைக்காரனுக்கும் கொடுக்க மாட்டேன், காய்கறி கடைக்காரனுக்கும் கொடுக்க மாட்டேன். வாங்கி நல்லா ஊத்தி அழிச்ச. இப்போ இருந்த ஒத்த காரும் போயிருச்சா? கடவுளே எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற? பேங்குக்காரனுக்கு கட்ட தாண்டி செஞ்சேன், இருந்தும் தூக்கிட்டு போயிட்டாண்டி. எனக்கு தெரியாதாயா? 2 மாசம் மட்டும் தாயா கட்டி இருக்க வட்டியும் முதலும். மித்த நேரம்ல யாரையா கட்டுவா? பேங்குக்காரங்களும் ஓரளவுதான் பொறுப்பாங்க. எங்க வீட்டுல இவனை நம்பி போற நடு ரோட்ல தான் நிப்பேன்னு அப்பயே சாபம் கொடுத்துதேன், என்னைய விரட்டி விட்டாங்க. அதே மாதிரி இப்ப நடுத்தரவுல நிக்கிற நிலைமை ஆகி போயிருச்சே. கடவுளே உங்களை நம்பி வந்ததுக்கு இந்த கதியில வந்து விட்டுவிட்டீங்களே கடவுளே. எல்லாம் என் தலை எழுத்து. சியானாவுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. நான் எங்க போய் வாங்கி கட்டுவேன்? உங்களால என் வாழ்க்கை தான் கெட்டு போச்சுன்னு பார்த்தா என் மக வாழ்க்கையும் கெட்டு போச்சு. ஆரம்பத்திலேயே சொன்னேன் குடிய நிப்பாட்டுங்க. குடியால நடுத்தரவுல தான் வந்து நிக்க போறோம். பல குடும்பங்கள் குடியால அழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னேன். கேட்டீங்களா? குடின்னு கிடந்தீங்களேங்க. இப்ப வேலை இல்லாம எப்படிங்க நம்ம எல்லாம் பொழப்போம்? அடியே வசந்தி அழுகாதடி. நானே காரு போன சங்கடத்துல இருக்கேன். நீ வேற ஏண்டி புலம்புற? கொஞ்சம் அமைதியா இருடி. கடவுளே என் பெத்த மயனுக்கு மட்டும் கஷ்ட காலம் வந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கையில முன்னேறி போவான்னு பார்த்தா அடி மேல அடி வந்து விழுந்துகிட்டே இருக்கு.
பண்ணி விட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிப்பாட்டி விட்டுருக்கீங்க. இப்ப புலம்பி என்ன செய்யறது? அடியே வெனகாரி வெனகாரி ஏன் மேல ஏண்டி பழிய தூக்கி போடுறவ? என் புள்ள கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் கொஞ்சமா தேன் குடிச்சிட்டு இருந்தேன். உன்னை எப்ப கல்யாணம் முடிச்சு இங்க கூட்டிட்டு வந்தானோ பாட்டில் பாட்டலா குடிச்சு அழிக்க ஆரம்பிச்சிட்டானேடி. வெனகாரி நீ தாண்டி, நீ வந்த நேரம் தாண்டி சரியில்லை. டேய் சுப்பிரமணி, நான் சொன்ன பொண்ண கல்யாணம் பண்ணி இருந்தா இனியார உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருந்திருக்குமேடா, ஓஹோன்னு இருந்திருக்குமேடா. இந்த மேனா மினிக்கிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா உன் வாழ்க்கை நாசமா போச்சுடா, நாசமா போச்சு போ. ஏமா சும்மா இருமா, ஏமா புலம்பிக்கிட்டு இருக்க? நானே கஷ்டத்துல இருக்கேன். கஷ்டத்தெல்லாம் இந்த மேனா மினிக்கிய கல்யாணம் பண்ணவும் தாண்டா வருது. அதுக்கு முன்னாடி இப்படி கஷ்டப்பட்டியா? ஆமா, எல்லா பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் நான் தான். நான் கல்யாணம் முடிச்சு வந்தனால தான் இவ்வளவு கஷ்டம் ஏற்படுது. நான் கல்யாணமே முடிச்சிருக்க கூடாது, கல்யாணமே முடிச்சிருக்க கூடாது. வசந்தி அழுகாத வசந்தி, அம்மா ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்க வசந்தி, அழுகாத. அடே நிறுத்துடா, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி தானே உன்னை இந்த ஆட்ட ஆட்டி வைக்கிறா. ஆரம்பத்திலே தட்டி வச்சிருந்தா இப்படிலாம் நடக்குமா? இவ வந்த நேரம் சரியில்லடா, அதான் ஆட்டி படுத்துக்கிட்டு இருக்கா. ஏம்மா கொஞ்சம் சும்மா இருமா, ஏமா தேவையில்லாத பிரச்சனை நீ வேற இழுத்து விட்டுக்கிட்டு இருக்க? நானே கார் போயிருச்சுன்னு கஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்கேன், நீ வேற ஏமா? வசந்தி வசந்தி நில்லு வசந்தி. ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா போதும், கண்ணுல இருந்து அப்படி பள 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 பளன்னு தண்ணி எங்க இருந்துதான் வருமோ தெரியல. வசந்தி உன்னைய வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? நான் ஒரு தரத்தினியும் பிடிச்சவ. உங்களை கல்யாணம் பண்ணனாலதான் உங்களுக்கு வேலை வெட்டி போச்சு. எல்லாமே என்னால வந்து நடக்குது. உங்க அம்மா பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத நல்லா வேடிக்கை தானே பாத்தீங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணீங்களா? வசந்தி அம்மா கால் போயிருச்சேன்னு கவலையில உன்னை திட்டி விட்டாங்க வசந்தி. ஆமா, இந்த குடும்பத்துல என்ன நடந்தாலும் நான் தானே காரணம். உங்களை நம்பி நான் வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அழுகாத வசந்தி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க உங்களுக்கு பொறுப்பே வராதாங்க? ஆரம்பத்துல தான் குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நானும் போய் தொலைதுன்னு விட்டேன். உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா குடும்பம் குழந்தை குட்டி நானும் பின்னாடியும் விடாம இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம குடும்பம் என்னத்துக்குங்க ஆகுறது? வசந்தி நானும் விட்டு தொலையலாம் தான் நினைக்கிறேன். எங்க வசந்தி 6 மணி ஆனா கை நடுக்க ஏற்பட்டுருது. பாத்தீங்களா, உங்க குடியால இப்ப உங்க காரும் போயிருச்சு. ஒழுங்கா காசு கட்டி இருந்தா இந்த நிலைமை நம்மளுக்கு வந்து இருக்குமா? ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களை நம்பி வந்ததுக்கு இந்த கதியில கொண்டு வந்து விட்டுட்டீங்களேங்க. ஆமா வசந்தி, இப்பதான் என் மரமண்டைக்கு தெரியுது. இப்ப புலம்பி என்ன செய்ய? என் கார் போயிருச்சு வசந்தி, திரும்ப கிடைக்காது வசந்தி. எனக்கும் வேற வேலை வெட்டிலாம் தெரியாது, கார் ஓட்டத்தையும் தெரியும். உங்களை எல்லாம் எப்படி முன்னேற்றம் பண்ணி கூட்டிட்டு வர போறேன்னு தெரியல வசந்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்தி, பயமா இருக்கு வசந்தி. அழுகாதீங்க அழுகாதீங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன், எங்க பொறுப்பா இருங்க, நம்மளுக்கும் புள்ள குட்டிலாம் ஆயிருச்சு, நம்மளும் பெரிய ஆளா வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்க என் பேச்சை காது கொடுத்து கேட்டாதானே? இனிமேலாவது நான் சொல்றதை கேளுங்க. கேக்குறேன் வசந்தி கேக்குறேன். இனிமே நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா கேட்பேன். எங்க வருத்தப்படாதீங்க, போனது காரு மட்டும் தானே, நம்ம உழைப்பு இல்லையில. எனக்கு நல்லா முறுக்கு சுட தெரியுங்க. முறுக்கு சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா வருவோமுங்க. என்னது முறுக்கா? எனக்கு முறுக்கு வியாபாரம்லாம் பண்ண தெரியாது வசந்தி. எங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுங்க, அப்படியே பழகிக்கிற வண்டிதான். என் பாட்டி எங்க ஊர்ல முறுக்கு சுட்டு வித்தாக. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப என் கையில தான் கொடுத்து கொடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி வியாபாரம் போகுங்க. நம்மளும் கார் போயிருச்சேன்னு அக்கடான்னு உட்காந்து இருக்காம போனது சனியே நல்லதுக்குத்தேன் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த தொழில் ஆரம்பிச்சு முன்னேற்றம் அடைஞ்சு போவோங்க. வசந்தி நீ சொல்றதுலாம் தெரியுதே, முறுக்கு சுடுறதுக்கும் காசு வேணும்ல வசந்தி. என் கையில 10 பைசா கூட இல்ல வசந்தி. எங்க சங்கத்துல வாங்கி தொழில் ஆரம்பிப்போமுங்க, எல்லாம் நன்மையா தான் முடியும். சரி வசந்தி சரி, நீ சொல்றதை இவ்வளவு நாள் நான் கேட்காம இருந்தேன். இனிமேலாவது உன் பேச்ச கேட்டு நான் நடக்கிறேன் வசந்தி. வசந்தி எனக்கும் ஒரு யோசனை வருது வசந்தி. என்னங்க என்ன யோசனை? வசந்தி என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காண்டி. அந்த சேனல்ல அன்றாடம் நடக்கிற விஷயத்த போட்டு போட்டு நல்லா சம்பாரிச்சு பெரிய வீடே கட்டிட்டாண்டி. என்னங்க சொல்றீங்க? யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பெரிய வீடே கட்டிட்டாங்களா? ஆமா வசந்தி, நம்மளும் முறுக்கு வியாபாரம் ஆரம்பிக்க போறோம்ல, நம்மளும் யூடியூப்ல எடுத்து போட்டு நிறைய சம்பாரிச்சு நம்மள பெரிய ஆகி காட்டுறோம் வசந்தி. ஏங்க நம்ம முறுக்கு வியாபாரம் பண்றதெல்லாம் யாருங்க பாக்க போறா? இதெல்லாம் பாப்பா வசந்தி, உனக்கு ஓகேவா? சரிங்க, உங்க விருப்பம் எதுவோ அதுதாங்க என் விருப்பமும். இனிமே நம்ம வாழ்க்கையில நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சு பெரிய ஆளா ஆகணும். நடக்கும் வசந்தி, கண்டிப்பா நடக்கும்.